வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 6 இயல் 5 இலக்கண பகுதியை பார்க்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில் நம்ம எதை பார்த்தோம்? மயங்கொல்லிகள். ஒலினா என்னன்னு பார்த்தோம்? சத்தம். மயங்கொல்லிகள் என்றால் என்ன? எழுத்துக்களின் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம் என்பதை பார்த்தோம். அதன் பின்பு மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை மொத்தம்? 8. என்னென்ன? ந ந ந ல ழ ள ர ர ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்கள் என்பதை பார்த்தோம். அதில் நாம இந்த ந ந ந இந்த 3 எழுத்துக்களோட உச்சரிப்பை பத்தி பார்த்தோம். அதன் என்ன உச்சரிப்பு எப்படி வந்தது பாருங்க. இந்த நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இந்த நகரத்தை நாம் தன்னகரம் என்று கூறுகிறோம் என்பதை பார்த்தோம். இந்த நவ கண் மண் என்று சொல்லி பாருங்க. அப்போ அதோடைய அழுத்தம் நம்ம நாக்கு மடங்கி போகிறது. நமக்கு அந்த அன்னத்தின் நடுப்பகுதியை போய் தொடுறத நம்மளால உணர முடியும். சொல்லி பாருங்க. கண் சொல்லி பாருங்க, மண் சொல்லி பாருங்க. சொல்லும் பொழுது அதனுடைய நான் எங்க போகும்? அந்த அன்னத்தின் நடுப்பகுதியை போய் தொடும். அதே மாதிரி ரன்னகரம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது என்பதை பார்த்தோம். இந்த நாக்கு என்ன பேரு? ரன்னகரம். என்ன பேரு? ரன்னகரம் என்பதை பார்த்தோம். மன்னன் சொல்லி பாருங்க. மன்னன். அப்போ அந்த ந எங்க போய் தொடுது? நம்ம அன்னத்தின் முன்பகுதியை போய் தொடும். தன்னகரத்தை நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? இப்போ நம்ம எதை பார்க்க இருக்கிறோம்? ல ழ ள எழுத்துக்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். என்னென்ன எழுத்துக்கள்? ல ழ ள எழுத்துக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பாருங்க, நாக்கோட அந்த நுனி எந்த பக்கத்துல இருக்கு என்பதை கவனிங்க. ல நாவின் இரு பக்கங்கள், நம்ம நாக்கோட இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால், அந்த மேல் பற்கள் இருக்குல்ல, அந்த மேல் பற்களின் அடியை தொடுவதால், மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். என்ன தோன்றும்? லகரம் தோன்றும். பாருங்க, இந்த பல் அதாவது ல அப்படின்னு சொல்லும் போது ல அப்படி போய் அது போய் அப்படியே ஒட்டும் ல. அதனாலதான் இத நம்ம ஒற்றல் லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய நாக்கோட அந்த நுனியை எங்க போய் அந்த பல்லோட போய் அப்படியே ஒட்டும், அப்படியே தொடும். இதுக்கு அதனாலதான் இது என்ன சொல்றாங்க? ஒற்றல் லகரம் சொல்றாங்க. எங்க வருது? நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். அடுத்தது லா. அடுத்தது என்னது? லா. நம்ம நா, அதாவது நா இருக்கு இல்லையா, நாவின் இரு பக்கங்கள் அதே போல தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இதனை நம்ம என்ன சொல்றோம்? பொது லகரம். 2 லாக்கு நடுவுல தொடுவதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? பொது லகரம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நம்ம சொல்லும் போது ல ல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய நாக்கு அப்படியே வருடிட்டு வர்றதுனால இதை நாம என்னன்னு சொல்லலாம்? வருடல் லகரம். என்ன சொல்லலாம்? வருடல் லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாக்கோட நுனி பாருங்க, அன்னத்தின் நடு பகுதியை போய் தொடுது. லா எங்க வருது? நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால்
லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இதை என்ன லகரம் சொல்லலாம்? வருடல் லகரமும் சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ழ. என்னது? ழ. நாவின் நுனி மேல்நோக்கி வளைந்து வருடுவதால் என்ன பிறக்கிறது? ழகரம் தோன்றும். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். என்ன தோன்றும்? ழகரம் தோன்றும். லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். நம்முடைய நாக்கு ஒரே அந்த இடத்துல இருந்தே ஒலி வரும். பாருங்க, இந்த நாக்கு எவ்வளவு வளைந்து பாருங்க, வளைந்து இருக்கா? இந்த மாதிரி வளைந்து ழா அப்படின்னு சொல்லணும். இந்த ழா நம்ம தமிழுக்கே சிறப்பானது. நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான் இந்த ழா என்ற அந்த உச்சரிப்போட மொழி இருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? தமிழுக்கே சிறப்பானதுன்னு சொல்றோம். எனவேதான் இதை சிறப்பு ழகரம் என்றும் அழைக்கிறோம். இதை நம்ம என்ன சொல்றோம்? சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இந்த 3 லாவை எப்படி சொல்றது? இல்லை, இல்லை. என்னது? இல்லை. இல்லைன்னா இப்ப நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறுது, சரிவை கண்டது அப்படின்னு அதோட மதிப்பை பத்தி சொல்றாங்க இல்லையா? அதுதான் பொருளின் மதிப்பு. என்னது? பொருளின் மதிப்பு. இல்லை. இல்லை எங்க சொல்லணும்? நாக்க அந்த அடிப்பகுதியை ஒற்றி நாம சொல்லணும். இல்லை, லை, லை, இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். பொருளின் மதிப்பு. அடுத்த லை பாருங்க, லை, விலை. நம்ம நடுப்பகுதி, அன்னத்தின் நடுப்பகுதியை போய் தொடும். லை, விலை. விளைனா உண்டாக்குதல். விவசாயிகள் பயிர்களை உண்டாக்குறாங்க இல்லையா? எந்த பொருளை வேணாலும் உற்பத்தி பண்ணட்டும், அதுக்கு என்ன பேரு? விலை. என்னது? லை, விலை, உண்டாக்குதல். என்னது? இது விலை, இது விளை, இது விழை. என்ன சொல்லணும்? நல்ல நாக்க வளைத்து சொல்லணும். இழை, விழை. விழைனா விரும்பு, அறம் செய்ய விரும்பு. நம்ம ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அறம் செய்ய விரும்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது விரும்பு. நீங்க எதெல்லாம் உங்களுக்கு விருப்பமோ அதை பற்றி எல்லாம் செய்யறீங்க இல்லையா? அதுக்கு விழை. என்னது? விழை. கவனிங்க, இந்த லை எங்க சொல்லணும்? நம்ம நாக்கோட மேற்பற்களின் அடிப்பகுதியை தொடணும். வில்லை, லை, வில்லை. பொருளின் மதிப்பு. இந்த லை நல்ல நடுப்பகுதி தொடுங்க. வில்லை, உண்டாக்குதல். இந்த நல்ல நாக்கம் அடக்கி. விழை, விரும்பு. என்னது? அறம் செய்ய விரும்பு. அடுத்தது பாருங்க, இல்லை. நம்ம யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா அம்மா உடனே தோட்டத்துல போய் வாழை இலையை அறுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இலை, இலை எங்க சொல்லணும்? அடிப்பகுதி, பற்களின் அடிப்பகுதியை தொடணும். இல்லை, செடியின் இல்லை. அடுத்தது இலை. இலைனா இப்போ ஒருத்தவங்க குண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன இப்படி இழைச்சி போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா? அதுதான் மெலிந்து போதல். என்னது? மெலிந்து போதல். இலை, இலைனா மெலிந்து போதல். எங்க சொல்லணும்? எல்லாம் அன்னத்தின் நடுப்பகுதியில வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். லை, லை, இலை, மெலிந்து போதல். அடுத்தது பாருங்க, இழை. என்னது? இழை. நல்லா இழை, நல்லா நாக்க மடக்கி வச்சு சொல்லுங்க. நூல் இழை. எதுலாம் மென்மையா இருக்கும் அது இழை. நம்ம முடி கூட இழைதான். நூல் இழை. பார்த்துங்க, ல, ழ, ல எழுத்துக்கள் எப்படி உச்சரிச்சோம் நம்ம? இந்த பாருங்க, இதோட நாக்கோட பகுதி எப்படி இருக்கு, இந்த நாக்கோட பகுதி எப்படி இருக்குன்றத பாத்துக்கோங்க. இத எங்க தொடணும்? லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும்.
என்ன தோன்றும்? லகரம் தோன்றும். இத நம்ம என்ன லகரம் சொன்னோம்? ஒற்றல் ரகரம். ஏன் நம்ம போய் அந்த பல்லுல ஒற்றி எடுக்கிறதுனால அத ஒற்றல் லகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இதை நாம லகரம் தோன்றும். இதனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொது லகரம் என்கிறோம். ரெண்டு லா இருந்ததுலயும் அது நடுவுல இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? பொது லகரம் என்று சொல்றோம். இந்த நாக்கோட நுனியை பாருங்க, இந்த நாக்கோட நுனியை பாருங்க. இது நம்ம லா சொல்லும் பொழுது நம்ம நாக்கு அப்படியே வருடிட்டு வர்றதுனால இது வருடல் லகரம் என்று நாம் சொல்றோம். என்னது? நாவின் நுனி மேனோக்கி வளைந்து வருடுவதால் என்ன பிறக்கும்? என்ன தோன்றும்? லகரம் தோன்றும். இந்த லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ஒரே இடத்துல இருந்துதான் அதனுடைய சவுண்ட், அதாவது ஒலி நமக்கு கேட்கும். இந்த ழா நம்ம தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் என்று நாம் அழைக்கிறோம். இது இந்த இல்ல நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மல்லன். மல்லன் இவரோட பேரு மல்லன். மல்லன்னா வீரம்ன்ற ஒரு பேரும் இருக்கு, பொருளும் இருக்கு. மல்லன். இப்போ வீரன் நம்ம அந்த மல்லன் என்ன பண்ணுவோம்? நம்ம நேரா நிற்போம். நம்ம நாக்கு எங்கேயும் வளையாது, எங்கதான் இருக்கும்? நம்ம அடிப்பல்ல நேரா தொடும். அப்படின்னு நம்ம தொடும். நம்ம நாக்கு என்ன பண்ணல? வளைக்கல, நடுவுல கொண்டு போகல, நேரா இருக்கிறோம். மல்லன். பள்ளத்தில். பள்ளம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பள்ளமா இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம நாக்க என்ன பண்ணணும்? நல்லா நடுப்பகுதியில கொண்டு போய் அப்படியே நம்ம நாக்க மடக்கிறோம் இல்லையா? சோ பள்ளத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பள்ளத்தில் ஞாபகம் வச்சுட்டா அந்த இல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நடுவுல கொண்டு போவோம். பள்ளத்தில். வீழ்ந்தான். நல்லா விழுந்துட்டான். அப்போ நாக்க நல்லா நம்ம மடக்கிக்கணும். வீழ்ந்தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்லன்னா மல்லன் ஒரு மல்லன்றது வீரம் அர்த்தம். இவரு எல்லாம் இல்லு நம்ம நேரா வச்சு சொல்லணும். நம்மளோட அடிப்பகுதியை தான் தொடணும். நம்ம வளைக்கலாம் கூடாது என்பதை நாம ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்லன். பள்ளத்தில். பள்ளம் என்ன இருக்கும்? பள்ளமா இருக்கும். ஸோ நம்ம நாக்க எப்படி பண்ணும்? மடக்கிக்கணும். பள்ளத்தில். வீழ்ந்தான். விழுந்தது நல்லா விழுந்தாச்சு. அப்போ நம்ம நாக்க நல்லா மடக்கிக்குங்க. வீழ்ந்தான் அப்படின்னு நம்ம நாக்க மடக்கி வச்சு சொல்லலாம். மல்லன் பள்ளத்தில் வீழ்ந்தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா எந்த இல் எங்க வரும்ன்றத நாம உடனே நமக்கு ஞாபகம் வரும். அடுத்த எழுத்து பார்க்கலாமா? ர ர எழுத்துக்கள். ர ர எழுத்துக்கள். ர மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. நம்ம மேல் அன்னத்தின் முதல் பகுதியை, இங்க முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். இது ஏன் இடையின எழுத்து? நம்ம வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று பார்த்தோம் இல்லையா? அதுல இது இடையின ரகரம் ஏன் சொல்றோம்? இடையினம் என்ன எழுத்து? எழ, வழல, மெல்லினம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இடையினம் நம்ம பார்த்திருக்கோம். இடையின ரகரம். ர மேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். வல்லின எழுத்துலாம் இது வல்லினம், மெல்லினம், இடையினம் பாக்குறதுல வல்லினம்ல கசட தபர அப்படி பாக்குறோம் இல்லையா? அதுல அந்த ரா வருது இல்லையா? அதனால இத நம்ம என்ன சொல்றோம்? வல்லின ரகரம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க. ர ர எழுத்துக்கள். இடையினம் எரழ வழல. இந்த இரு பாருங்க என்ன எழுத்து? இது இடையின எழுத்து. அதனாலதான் நம்ம இந்த ரவ என்ன எழுத்துன்னு சொல்றோம்? இடையின ரகரம் அப்படின்னு சொல்றோம். என்ன ரன்னு சொல்றோம்? இடையின ரகரம். இங்க பாருங்க கசட தபர. இந்த ர எந்த இடத்துல இருக்கு? வல்லினத்துல இருக்கு. அதனால இத நம்ம என்ன ர சொல்றோம்? வல்லின ரகரம் அப்படின்னு
நாம உச்சரிக்கணும். இப்ப பாருங்க, இந்த ரீ எங்க சொல்லணும்? நம்ம மேல் அன்னத்தின் முதல் பகுதி ஏ ரீ, ஏ ரீ, ரீ எங்க சொல்லணும்? ரீ, ஏ ரீ. குளம் என்ன சொல்லணும்? இந்த லாவை எங்க உச்சரிக்கணும்? நம்ம நாக்கு நடுப்பகுதி, மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடணும். குளம், ஏரி, குளம். ஏரி, என்னது? ஏரி, மேலே ஏறுதல். ஏறினா இந்த ரீ போட்டா, அதாவது வல்லின ரீ போட்டா என்ன வரும்? மேல நம்ம படிக்கட்டு ஏறுறது, மலை ஏறுறது, இதெல்லாம் சொல்றோம்ல, மேலே ஏரி. என்னது? மேலே ஏரி. பாருங்க, இது கூரை, கூரை, ரை எங்க சொல்லலாம்? ரை, ரை, கூரை. வீட்டின் கூரை, வீட்டின் கூரை. இது நம்ம வீட்டோட இந்த மேல் பகுதிக்குள்ள இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? கூரை சொல்லுவோம். அந்த கூரை. இது கூரை. புடவை, நம்ம திருமணம் ஆகிற பெண்கள்லாம் இந்த புடவை, கூரை புடவை கட்டிட்டு வராங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த புடவை தான் நம்ம கூரை புடவை சொல்லுவோம். பாருங்க, இந்த ராவும் ராவும் எழுத்துக்களும் எங்க பிறந்தது? இது பாருங்க, இந்த ரா எங்க இருக்கு? நாக்கு எங்க இருக்கு பாருங்க. இந்த ஓட நாக்கு எங்க இருக்கு பாருங்க. நம்ம மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது என்ன எழுத்து? இடையினத்து. எரவழ இடையின எழுத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது இடையின எழுத்து என்பதால் இதை என்ன ரகரம் சொல்றோம்? இடையின ரகரம் என்கிறோம். மேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுவதால் என்ன தோன்றுகிறது? ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். என்ன ரகரம் இது? வல்லின ரகரம். இது இடையின ரகரம். இது என்னது? இடையின ரகரம். இது வல்லின ரகரம். இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. மரம், நம்ம ர சொல்லும் போது எங்க மடக்காம நேரா சொல்றோம். மரம் எப்படி நேரா நிக்குதோ அதே மாதிரி நம்ம இந்த ர சொல்லும் பொழுது நம்ம நாக்கு எங்க வளையாம இங்கதான் தொடுது. மரம், மரம். முறிந்ததுன்னு போது நம்ம முறிஞ்சி கீழே விழுது இல்லையா? அப்போ நம்ம நாக்க மடக்கிக்கணும். முறிந்தது, முறிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த ர சொல்லும் போது உங்களுக்கு மரம் ஞாபகம் வரணும். நம்ம இந்த இடையின ரகரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? மரம் நகரம், அந்த ராவை தான் போடணும்ன்றது ஞாபகம் வரும். முறிந்தது சொல்லும் போது எப்படி நம்ம நாக்கு அந்த முறிஞ்சி கீழே விழும்போது இதுதான் நாக்குன்னு வச்சு இது வளைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம நாக்க வளைச்சி சொல்லணும். இப்போ மரம், முறிந்தது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எளிமையான வழியை சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம நீங்க சொல்றது எல்லாமே சின்னல, சின்ன இல்லைன்னா ரெண்டு சுழி ந சின்னற அப்படி சொல்லுவீங்க இல்லையா? அது சொல்லும் அந்த மொத்தமே நம்மளுடைய நாக்கோட நுனியில வரும். பாருங்க, மேல் அன்னத்தின் உடற்பகுதிய தொடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன எழுத்து எல்லாமே நீங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ல, ந, ர, இது எல்லாமே எங்கதான் தொடும்? நம்ம இதுல மேல் அன்னத்தின் முன்பகுதிய தொடும். இத பாருங்க, இந்த லகரம் நம்ம என்ன சொல்றோம்? ஒற்றல் லகரம் அப்படின்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்க. இந்த லாவ பாக்குறதுக்கு நம்ம வா மாதிரியே இருக்கு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? வா மாதிரி இருக்கு இல்லையா? அதனால இத நம்ம வகர லகரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இந்த லவ வகர லகரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த நான் தெரியும் என்னது? ரன்னகரம். இந்த ரன்னா சொல்லுவோம் இடையின ரகரம். இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த லாக்கு நம்ம என்ன சொல்லலாம்? வகர லகரம். இங்க பாருங்க, நீங்க இப்ப சொல்லுவீங்க பெரியல, பெரியற, மூணு சுழி என்ன? இது எல்லாமே நம்ம நாவின் மேலன்னத்தின் நடு பகுதியை தொடுவதால் பிறக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லா பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு? இந்த ந மாதிரியே இருக்கிறதுனால இத நம்ம நகர லகரம், இது பொது லகரம் சொல்லலாம்,
வருடல் லகரம் சொல்லலாம், நகர லகரம் சொல்லலாம். நீங்க நகர லகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நகர லகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ர வந்து வல்லின ரகரம் அப்படின்றது தெரியும். என்னன்னா தன்னகரம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி இது சிறப்பு லகரத்தை பாக்குறதுக்கு பாருங்க மா மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால இத மகர லகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா எளிதில் நமக்கு புரிஞ்சிடும். சின்ன எழுத்துக்கள் எல்லாமே நம்ம நாவின் முன்பகுதியை தொடுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய எழுத்து அதாவது பெரிய ல பெரிய ர சொல்றது எல்லாமே நம்ம மேல் அன்னத்தின் நடு பகுதி தொடுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ழ மா மாதிரி இருக்கிறதுனால மகர ழகரம் அப்படி சொல்றோம். இப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மயங்கொலிகள்னா என்னது, எழுத்துக்களின் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் நம்ம என்ன சொல்றோம், மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம், மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 எழுத்துக்கள் என்பதை பார்த்தோம். என்னென்ன எழுத்துக்கள், ந ந ந, அடுத்தது ல ல ழ, அடுத்த எழுத்து ர ர. இப்படி நம்ம 8 எழுத்துக்களை பார்த்தோம். அது எங்கெல்லாம் உச்சரிக்கிறது, நம்ம தன்னகரம், தன்னகரம் எங்க வரும், மேலன்னத்தின் நடுப்பகுதியே வரும். ரன்னகரம் மேலன்னத்தின் முன்பகுதி தொடும் என்பதெல்லாம் பார்த்தோம். தன்னகரம் நம்ம மேற்பல்லின் அடிப்பகுதி தொடும் என்பதை பார்த்தோம். அதன் பின்பு ல எங்க மேலன்னத்தின் அந்த மேற்பற்களின் அடியை அப்படியே ஒற்றி வருவதனால வருது அப்படின்னு பார்த்தோம். இப்படி நம்ம எழுத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம். இந்த லவ வகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றத பார்த்தோம். இப்ப ஞாபகம் வரும் இல்லையா, இந்த எழுத்துக்களை நீங்க தினமும் உச்சரித்து பார்த்துங்க. புத்தகத்திலேயே இந்த படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களை பார்த்து உங்களுடைய நாக்கு எங்க தொட்டு வருவதனால எந்த எழுத்துக்கள் பிறக்குது என்பதை நீங்க ஞாபகம் வச்சுட்டு நீங்க தினமும் பயிற்சி எடுத்தா மட்டும்தான் இந்த எழுத்துக்களை நாம சரியான முறையில உச்சரிக்க முடியும். நீங்க சரியான முறையில உச்சரிச்சா மட்டும்தான் நம்ம எழுத்து பிழையும் நீக்கி என்ன பண்ணலாம், எழுத முடியும். அதனுடைய பொருளும் நமக்கு விளங்கும். அதனால தினமும் என்ன பண்ணுங்க, ஒரு தடவையாவது இந்த எழுத்துக்களை உச்சரிக்க பழகிக்கோங்க. எந்த எழுத்துக்களை, இந்த மயங்கொலி எழுத்துக்களை உச்சரிக்க பழகிக்கோங்க. நன்றி மாணவர்களே.